வணக்கம் நேர்களே, பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ் என்ற சிறப்பு நேரலைக்கு சத்தியம் தொலைக்காட்சி அன்புடன் நேர்களை வரவேற்கிறது. இந்த அதிகாலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏனென்றால் ஒரு வரலாற்று மிக்க தருணத்திலே நீங்கள் அனைவரும் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறீர்கள் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்த வரலாற்று தருணம் விண்வெளி வரலாற்றில் புதிய ஒரு சாதனை மைல்கல்லாக அமையப் போகிறது. அதுவும் இந்திய வம்சாவளி சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் 4 பேர், மொத்தமாக 4 பேர் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது முதல் செய்தியை நமக்கு மிக முக்கிய செய்தியாக கிடைத்திருப்பது என்னவென்றால், ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்தியாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பிரேக்கிங் செய்திக்கு நேரடியாக செல்வோம். அந்த நேரடியாக அந்த பிரேக்கிங் செய்திக்கு செல்ல இருக்கிறோம். அந்த பிரேக்கிங் செய்தி என்னவென்றால், தற்போது எங்கே இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் என்பதுதான் தற்போது அனைவருடைய கேள்வி. உலகில் உள்ள அனைவருடைய கேள்வியும் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விதான். அதிலும் மிக முக்கியமாக ஒரு நேர மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. கடலில் அந்த விண்கலம் கடலில் இறங்கக்கூடிய நேரத்திலே சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்ன என்பது குறித்தும், அதே போன்று தற்போது எங்கே இருக்கிறார் என்பது குறித்தும் நமக்கு மிக முக்கியமான தகவல்கள் நாசாவில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. நேரடி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே நாசாவில் இருந்து நமக்கு கிடைத்த தகவல்களை தற்போது பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தற்போது வளிமண்டலத்தை அடைவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் 40 நிமிடங்களில் வளிமண்டலத்தை தொட இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. நாசாவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் 39 நிமிடங்களில் வளிமண்டலத்தை தொட இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸின் கேப்சூல். அதாவது அவர்கள் வந்து கொண்டிருக்கிற விண்கலமானது இன்னும் சரியாக 39 நிமிடங்களிலே அந்த விண்கலமானது அதாவது வளிமண்டலத்திற்குள் நுழைய இருக்கிறது என்ற தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இதுவரை அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வரும் திசை, வரும் வேகம் அனைத்தும் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் தற்போது காலநிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட நேரம், அதாவது சரியாக 3:27 அதிகாலை இந்திய நேரப்படி 3:27 மணிக்கு அந்த விண்கலம் கடலிலே விழும் என்று, கடலிலே இறங்கும் என்ற வகையில் கணித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அது ஒரு சிறிய மாற்றம், அதாவது 3:20 3:30 அந்த 10 நிமிடத்திற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது கடலில் இறங்கலாம். அதாவது 3:27 என்று சரியாக அந்த நேரத்தில் தான் இறங்கும் என்று முதலில் கணித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அதில் ஒரு சிறிய மாற்றம், 3:20 3:30 இன்று அதிகாலை 3:20 3:30 இன்னும் சரியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1.5 மணி நேரத்திலே சரியாக கடலிலே இறங்கக்கூடியதாக அந்த விண்கலம் இருக்கிறது. 3:27 என்பதற்கு பதிலாக 3:20 3:30 எந்த நேரத்திலும் இறங்கலாம். அதற்கேற்ப தற்போது அந்த இடத்திலே வானிலை சரியாக இருக்கிறது. வானிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல கடலிலும் பெரிய அலைகள், ரஃப் சி, கடல் கொந்தளிப்பாக இல்லை. சரியான அமைதியான கடலாக இருக்கிறது. எனவே கொந்தளிப்பு இல்லாத நேரத்திலே கடலிலே தரையிறங்கும் போது, விண்கலம் தரையிறங்கும் போது பெரிய பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது என்பதால் சரியாக 3:20 3:30 மணிக்குள், இன்னும் சரியாக 1.5 மணி நேரத்திலே அந்த விண்கலம் கடலிலே இறங்க போகிறது என்ற தகவலை நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் 37 நிமிடங்களில் வளிமண்டலத்திற்கு வர இருக்கிறார். அதாவது காற்று மண்டலத்திற்கு வர இருக்கிறார். விண்வெளியில் இருந்து, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் காற்று இல்லாத விண்வெளியில் இருந்து காற்று மண்டலத்திற்குள், நம்முடைய வளிமண்டலத்திற்கு வர இருக்கிறார். வளிமண்டலத்தில் 4 கட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது வளிமண்டலத்திற்கு வரும்போதுதான் மிக முக்கியமான பணி, அதாவது இன்னும் சரியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த டி-ஆர்பிட் பர்னிங் என்று கூறுகிறார்கள். டி-ஆர்பிட் பர்னிங் என்றால் கிட்டத்தட்ட 2:41 மணிக்கு, அதாவது இந்த டி-ஆர்பிட் பர்னிங் என்பது 2:41 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். வளிமண்டலத்திற்கு நுழைந்தவுடன் அந்த டி-ஆர்பிட் என்பது அந்த ராக்கெட்டுகள் இருந்து அந்த உந்து சக்தியை கொடுத்து, தீப்பிழம்பு போல ஒரு எனர்ஜியை கொடுத்து அந்த வேகத்தை கட்டுப்படுத்தும். என்றால் கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர் வேகத்திலே, சுற்று வேகத்திலே அந்த விண்கலமானது வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விண்கலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த டி-ஆர்பிட் பர்ன் என்று சொல்லுகின்ற அந்த உந்து சக்தி ராக்கெட்டின் மூலமாக அந்த உந்து சக்தியை கொடுத்து கட்டுப்பாட்டின் வேகத்தினை கட்டுப்படுத்துவார்கள். ஸ்பீட் பிரேக்கர் போன்று அந்த வேகத்தின் அளவை குறைப்பார்கள். 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற விண்கலமானது 3,000, 450, 300 என்ற வகையில் மெல்ல மெல்ல குறைத்து
தரையிறக்குவார்கள். அதாவது தரையில்லதை இங்கு கடலிலே இறக்குவார்கள் என்பதுதான் அதனுடைய அந்த டி ஆர்பிட் பர்ன் என்பது. அந்த டி ஆர்பிட் பர்ன் என்பது மிக மிக முக்கியமானது. என்றால் வளிமண்டலத்திலே அந்த விண்கலம் நுழையும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெப்பம், அதாவது கிட்டத்தட்ட 1600 1800 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அந்த வெப்பமானது அப்பொழுது வெளிப்படும். அந்த வெப்பம் வெளிப்படும் பொழுது அதை தாங்குவதற்குரிய வெப்ப தடுப்பு தகடுகளால் அந்த விண்கலம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்குள் தான் இவர்கள் அனைவரும் இந்த 4 பேரும் இருப்பார்கள். அந்த 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஆகு ஆகிய 3 அமெரிக்கர்களும் அலெக்சாண்டர் கோர்புனோவ் என்ற ரஷ்யரும் இருக்கிறார்கள். எனவே 4 பேரும் உள்ளே இருக்கிறார் அந்த விண்கலத்திலே. எனவே அந்த 1600 டிகிரி வெப்பம் வெளியாகும் பொழுது உள்ளே அந்த வெப்ப தடுப்பு தகடுகளுக்கு உள்ளே அவர்கள் அமைதியாக அந்த விண்கலத்திலே இருப்பார்கள். பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அதுதான் மிக முக்கியமான தருணம். அந்த சமயத்தில் தான் அந்த டி ஆர்பிட் பர்ன் என்ற வகையிலே அந்த ராக்கெட், சிறிய வகை ராக்கெட்டுகள் மூலமாக அந்த வேகத்தினை கட்டுப்படுத்துவார்கள். அப்பொழுதுதான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்றால் ஒரு முறைக்கு 100 முறை பாதுகாப்புகளை ஆலோசித்து தான் அந்த விண்கலம் அமைக்கப்பட்டிருக்கும். என்றால் இதே போன்ற ஒரு சம்பவம் 2003ஆம் ஆண்டு நடைபெற்றது. கல்பனா சாவ்லா வந்த அந்த 7 பேர் அடங்கிய அந்த கொலம்பியா க்ரூ என்ன ஆனது என்பது அனைவரும் அறிந்தது. அது வரலாறு. அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு பின் நடைபெற்ற ஒவ்வொரு விண்கலம் திரும்பும் பொழுதும் பல முறை சோதிக்கப்பட்டு தான் அந்த விண்கலங்கள் அனுப்பப்படுகின்றன. எனவே இந்த முறை நிச்சயமாக சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஒரு பாதிப்புமின்றி தரை இறங்குவார், கடலிலே இறங்குவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதற்கேற்ப உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. நாசாவும் அதை உறுதி செய்திருக்கிறது. எனவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்பொழுது அந்த விண்கலமானது மெல்ல மெல்ல வளிமண்டலத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதிவேகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. வளிமண்டலத்திற்கு நுழைந்த பிறகு அந்த டீபர்ன் ஆர்பிட் வரும்பொழுது நிச்சயமாக அந்த ராக்கெட்டுகள் மூலமாக அந்த உந்து சக்தியை கொடுத்து தீப்பிழம்பு போல் வரும். அப்பொழுது அந்த சக்தியின் மூலமாக அந்த வேகம் மட்டுப்படுத்தப்படும். அதாவது 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த வேகமானது 1000 கிலோமீட்டராக, பிறகு 300ஆக, கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கடலில் இறங்கும் பொழுது 250 கிலோமீட்டர் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கடலிலே இறங்கும். அப்பொழுதுதான் விண்கலத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எனவே அந்த வெண்வெளியிலிருந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது. தற்போது உலகமே, இன்னும் சொல்ல போனால் இந்த இரவு நேரத்தில் இந்தியாவில் மட்டுமே லட்சக்கணக்கானோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமது சத்தியம் தொலைக்காட்சியும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த வரலாற்று தருணத்திலே ஒரு அங்கமாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது.